ஆமே உன் இருதயத்தை என்கிட்ட கொடு அப்படிங்கிறது. ஈசாக்கு மாதிரி பலியெல்லாம் இல்லை. ஆமே மனுஷன் பலி கொடுக்கணும், அந்த பலி கொடுக்கணும், அதுதான் உலகம். அல்லேலூயா. ஆடு மாடுகளை கோழி இதெல்லாம் பலி கொடுக்கணுங்கிறது உலகம். இது பலி கொடுத்தா என் கடவுள் ஏற்றுக்குவார். அந்த நம்ம கடவுள் அவரே ஜீவ பலியாயிட்டார் நமக்காக. ஒரு பைசா செலவு இல்லாம ஈஸியா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆமே கடவுள்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவனில் முழு நம்பிக்கை வைப்பதுதான் ஜீவ பலி. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக குதிரையிலே தன் கொம்புகள் செஞ்சு கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கிறான். கொள்ளாத அப்படின்னு சொன்னோடனே என்ன செய்யறான்? கொள்ளாதன்னு சொன்னோடனே பின்னாடி திரும்பி பார்க்கிறான். ஒரு ஆடு வந்து என்னது ஒரு புதர்ல அப்படியே சிக்கிக்கிட்டு அங்கேயும் ஓட முடியாம அப்படியே என்ன செய்ய அதே இடத்துல இருக்கு. கர்த்தர் உனக்கு பேருனா எதை வேணும் அதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைப்பார். ஆயத்தி வைப்பார். அது அங்கேயும் இங்கேயும் நவரவே முடியாதுங்க. ஆமே அது எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரமா இருந்தாலும் சரி, அங்க கொண்டு வந்து நிறுத்துவார் உனக்காக. இதான் நம்ம ஆண்டவர். உனக்கு ஏதாவது வேணும்னு நீ நினைச்சியா, அந்த விசுவாசத்தில் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமே உனக்காக அந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக ஆமே நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் வீடு தேடி வரணும்னு தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய மலையிலங்க, மலையில ஆடு ஏற முடியுமா? ஏறும். அந்த மரம் எவ்வளவு பெரிய மலைங்க? ஒரே பயங்கர உயரம். அவ்வளவு உயரத்துல ஒரு ஆட்டை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். ஆமே ஏற முடியாத ஒரு மலையில ஒரு ஆடு சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் கடவுளுடைய செயல். உனக்காக எல்லாமே சிக்க வைப்பார். உலகத்துல சிக்கலான விஷயங்கள் எல்லாம் நீ என்ன செய்வ? அப்படி ஈஸியா அதை எடுப்ப. அல்லேலூயா. அது சிக்கிக்கிட்டு இருக்கும். நீ தொடும்போது அந்த சிக்கல் எல்லாம் அவிழ்க்கப்படுகிற கர்த்தர். நீ தேடும் பொழுது அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறுகிற கர்த்தர். எதெல்லாம் உன் வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறியோ, நீ தொடும் பொழுது
ஆண்டவர் இந்த ஊழியத்தை வைக்கிறார். ஊழியம் ஊழியம் ஊழியம்னு பிடிச்சிக்கிட்டோம்னா ஹல்லேலூயா, அது நம்மளை விட்டுட்டு போயிடும். இயேசு இயேசு புரிஞ்சு பாருங்க, ஊழியம் தன்னால வளர்ந்துக்கிட்டு. ஆமென். இயேசு அன்புல, இயேசுடைய வார்த்தையில, இயேசுடைய வசனத்துல எந்த சபை வளருதோ அந்த சபை வழி பெறும். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரனோ எந்த விசுவாசியோ ஆமென் ஊழியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஊழியம் அவர் கொடுத்ததுங்க. நாமளா ரட்சிக்கப்பட்டு நாமளா ஊழியக்காரனாகி இந்த இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணல, கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு என்ன தேவைன்னு முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவருக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு. ஹல்லேலூயா. அதனால சொல்றாங்க, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன செய்யறானா, யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் என்ன செய்யறானா, அந்த இடத்துக்கு என்ன பேர் இட்டான், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தமா, ஆமென் என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா என்ன, ஆமென், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்கனால தானே நாம இன்னைக்கு என்ன செய்யறோம், வந்திருக்கோம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கோம். இல்லாட்டி நம்மளுக்கு வந்த பிரச்சனையில அப்படியே நம்மளுக்கு என்ன செய்யும், அப்படி பெட்டியை போட்டுட்டு இருக்கோம். பிசாசு அடிச்சிருப்பான். பிசாசு எவ்வளவு டார்ச்சர் உலகத்துல போனா எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க மனுஷன். நம்ம சொந்த பந்தங்கள் எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆமென். இதெல்லாம் கர்த்தர் பார்க்காம விட்டுருந்தாருன்னா, ஆமென், கொரோனாவோட எங்க வீட்டு பக்கத்துலங்க ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா செஞ்சாரு, ஜிஹெச்க்கு கொரோனா வந்துருச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு போனோன்னு பெட்ல படுத்துட்டாரு. பக்கத்து பெட்ல எல்லாம் செத்துக்கிட்டே இருந்தாங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னா இவனுக்கு நம்மளும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள பேன்ல போய் தூக்கு மாட்டி தூக்கிட்டாங்க. ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு ஒரு கடவுள் இல்லை. இந்த மாதிரி எல்லாமே பார்த்து கொள்வார். அப்ப நம்ம சாக தேவையில்லை அப்படின்னு அவன் மனசுல நாமே அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருப்பார். எத்தனை பேர் தெரியுமாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன் கொரோனா வந்தப்போ, எத்தனை பேருக்கு போய் ஜெபம் பண்ணேன், அப்படி தொட்டே ஜெபம் பண்ணேன். முடிஞ்சா தொட்டுப்பாரு என்ன அப்படின்னு. கொரோனாவே முடிஞ்சா தொட்டுப்பாரு. இயேசுவின் ரத்தமா வந்திருக்கு, இயேசுவின் சதையா வந்திருக்கு, இயேசுவின் ஜீவனா வந்திருக்கு, இயேசுவின் வார்த்தையா வந்திருக்கு. முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு தொட்டு ஜெபம் பண்ணேன். ஒண்ணும் வரல. உலகமே சொல்லி துணிஞ்சவனுக்கு தூக்கு மணி பஞ்சு பத்தல். விசுவாசிக்கிறவங்க இங்க சொல்றாரு, விசுவாசிக்கிறவங்க எல்லாமே கூடுங்கிற. அப்ப மரணம் உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, வறுமை உன்னை தொட முடியாது. ஆமென். இதெல்லாம் தொட முடியாம இருந்தா விசுவாசத்துல வளரணும் அப்படிங்கிறாங்க. அதனால யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். இன்ன வரைக்கும் அந்த பேர் இருக்கான். அப்ப எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எதிர்காலத்தை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, ஊழியங்களை குறிச்சு, மனுஷன் அப்படி பேசுறான் இப்படி பேசுறான் அதை குறிச்சு, இப்ப கையில பணம் இல்லையே அப்படின்ட்டு அதை குறிச்சு, அந்த செட்டப்லயே போவாது. உன்னை செட் பண்ணி வச்சிருக்கிற கர்த்தர் எல்லாம் மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிறக்கவே வச்சிருக்கிறாரு. உங்க அப்பாவே பார்த்து பார்த்து உனக்கு எல்லாமே செய்யறாரு. பரலோக அப்பா என்ன செய்வாரு, வசனத்தை கொடுத்தவர், உண்மை உள்ளவர். அவருக்கு பேரு நல்லவர். அவருக்கு பேரு என்ன, நல்லவர். நல்லவர் வந்து கெட்டதை செய்யவே மாட்டார். நாளைக்காக அடுப்பிலே போடப்படும். ஆமென். அந்த புல்லுக்கே தேவன் ஆமென் உடைய உடுத்துவார் என்றார். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போட்டு ஆமென் நீ நினைக்காத அந்த காரியத்தை குறித்து பேசாதங்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உலகம், இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறது. அந்த லிஸ்ட்லயே நீ இல்ல அப்படின்ட்டு படிச்சு முடிச்சோடனே எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும். இன்னையிலிருந்து பேச ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து பேச ஆரம்பிங்க. உனக்காக அந்த வேக்கன் காலியா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வெள்ளாட்டு கடை
எப்படி சொல்லுவாங்க? அற்புத சக்தின்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதிசய பிரவீன்னு தான் சொல்லுவாங்க உங்களை. இதுதான் தேவன் நம்மளை பெருமைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்தோட இப்படிதான் படுத்துவாரு. எதையுமே பார்த்து நம்ம வேலை செய்யறதுல 1000 பேர் டார்ச்சர் கொடுப்போம். நம்ம குடும்பத்துல 1000 டார்ச்சர் இருக்கும். ஆமே. உலகத்துல 1000 டார்ச்சர் இருக்கும். உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்றாரு. ஆனாலும் நம்ம அப்பா ஜெயிச்சிருக்கிறார். எதுக்கு ஜெயிச்சாரு? விசுவாசம்
சந்ததி. ஆமென். குழந்தை இல்லாதவங்களுக்கு, பொருள் இல்லாதவங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு ஆசீர்வதிக்கவே ஆசை. சமாதானம் இல்லாதவங்களுக்கு ஆசீர்வதிக்கவே ஆசை. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை யாரா கேட்டுக்கிட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நடக்கும். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்திலே போல ஓடும், கடலில் மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா எதிரிட்டு இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்துருக்குது. இந்த உலகத்துல உன்னை எதிரியா எவன் பார்க்கணும்னா அவனே கூட போட்டு வந்து உன் காலடியில் வச்சிருப்போம். உலகத்துல எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அப்படின்னா உன்னை எவ்வளவு பெரிய அற்புத சக்தியா பார்த்திருப்பாரு. சும்மா போய் நிற்கும் போது உனக்கு சொல்லுவானா? ரோட்ல போறீங்க, யாராவது முடிஞ்சு எவனாவது பார்த்து வணக்கங்க, நீங்க பெரிய ஆளுங்க, உங்களை பார்த்து நான் நடிக்கிறேங்க, உங்களை பார்த்து சலிட்டு வைக்கிறேங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க சலிட்டு வணக்கம், ஆமே மதிப்பு மரியாதை. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், உன்னை மரியாதையா இந்த உலகமே பார்க்குங்கிற. நீ வேலை செய்கிற இடத்துல